வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பியூ சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உட் பாலிஷுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் சீலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கோட் நல்லா போட்டால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஃபைனல்லாம் வந்து நல்லா ஒரு ஃபினிஷிங் வரும். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு வந்து நம்ம வந்து அழுக்கு பேஸ்ட்டு பொருசல் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். நம்ம ஃபஸ்ட்டு தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நல்லா ரொம்ப பேசிக்காக ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி நம்ம சரியாக தேய்க்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் சரியான ஒரு ஃபினிஷிங் இருக்காது. ஆரம்பத்திலே மோடும் பள்ளம் இல்லாத பிசுறு இல்லாத அழுக்கெலாம் நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூட சீலரே அப்ளை பண்ணணும். இது வந்து ஸ்ப்ரே பாலிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பியூ சீலர் மிக்ஸ் பண்ணுறோம். 800 ml வந்து சீலர் வரும். இது 200 ml வந்து ஆர்ட்னர் வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டுமே சேர்த்து தான் 1 லிட்டர் பியூ சீலர் கணக்கு. இது வந்து பியூ தின்னர் தான் மிக்ஸ் பண்ணணும். தின்னர் வந்து ஒரு 150 ml இருந்து 300 ml வரையும் மிக்ஸ் பண்ணலாம். அதாவது 15லேருந்து 30% கணக்கு வச்சுங்க. நீங்கள் வந்து 1/2 லிட்டர் கலந்தாலும் சரி, 3/4 லிட்டர் கலந்தாலும் சரி, 1/4 லிட்டர் கலந்தாலும் சரி, தின்னர் வந்து 15லேருந்து 30% அந்த அளவுக்கு கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோட்டு நம்ம ப்ரஷ்லேயே கூட அப்ளை பண்ணலாம், ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணலாம். அதாவது ஸ்ப்ரேவும் பண்ணலாம், ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணலாம். எப்போவுமே நம்ம பெயிண்ட்லாம் அடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே நல்ல ஒரு ஃபினிஷிங் மாதிரி வரும். பார்க்குறவே தெரியும். இது அப்ளை பண்ணுறது ஒரு ஈஸி தான். இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டு. இது மாதிரி நம்ம வந்து 2 முறை அப்ளை பண்ணணும். ஒரு முறை அடிக்கிறீங்க அப்படின்னா உடனே இன்னொரு முறை ஈரமாக இருக்கிறப்போ இன்னொரு முறை அப்ளை பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் தான். அடிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங், ஃபஸ்ட்லேயே நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஆனால் ரஃப்பாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் 2 கோட்டிங் இருக்குது. செகண்ட் கோட்டிங் இருக்குது, தேர்ட் கோட்டிங் இருக்குது, 4th கோட்டிங் கூட அப்ளை பண்ணலாம். அது பட்ஜெட்டை பொறுத்து தான். இது நம்ம நார்மலாக வந்து 3 கோட்டிங்கு. இது வந்து ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணுறோம், நேச்சுரல் அப்ளை பண்ணுறோம். நாட்டு தேக்கு மரத்தில் வந்து பியூ சீலர் அப்ளை பண்ணுறோம். ஒரிஜினல் கலர் நல்லா பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி இருக்கும். பாலிஷ்லாம் வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்காக இருக்கும். முதல் கோட்டிங் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணணும். செகண்டு தேர்ட்லாம் வந்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஃபினிஷிங் ஒரு நல்ல ஒரு